Hi students, நம்ம இப்ப பார்க்க போறது empirical formula calculation book backல 43rd exercise. இதுல வந்து என்னென்ன எலமெண்ட்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம், சல்ஃபர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதோட பெர்சன்டேஜ் சதவீதம் இதெல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 14.31% சோடியம், 9.97% சல்ஃபர், ஹைட்ரஜன் 6.22, ஆக்சிஜன் 69.5% கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல எல்லாம் கொடுத்துட்டு இதுல இருந்து என்னெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பிளஸ் அதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சோடியத்தோட மோலார் மாஸ் என்னன்னு பார்த்தோம்னா 23, சல்ஃபருக்கு 32, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. இதெல்லாம் அவங்க ப்ராப்ளம்ல கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் மெமரைஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொருதோட மோலார் மாஸ். ஸோ இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒப்போ மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? பெர்சன்டேஜ் divided by atomic mass. சதவீதம் divided by மோலார் நிறை. ரெண்டே வகுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒப்பு மோல் எண்ணிக்கை கிடைக்கும். ஸோ அப்போ என்னது 14.31 divided by 23, 9.97 divided by 32, 6.22 divided by 1, 69.5 divided by 16. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறது இது 0.62 கிடைக்குது. இது டிவைட் பண்ணும்போது 0.31 கிடைக்குது. டிவைட் பண்ணா 6.22. இது டிவைட் பண்ணா 4.34. இப்போ நம்மளுக்கு எல்லாமே எப்படி கிடைச்சிருக்கு? பாயிண்ட்ல கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? 4 நம்பரை பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்த்து இதுல யார் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு செக் பண்ணி அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்னால என்ன பண்ணுவோம்? எல்லா 4 நம்பரையும் அதால வகுப்போம். அதாவது 4 நம்பரை பார்த்து 4ல எது ரொம்ப சின்ன நம்பரோ அந்த நம்பர்னால மொத்தமா இந்த இருக்கக்கூடிய 4 நம்பரை அதால வகுப்போம். ஓகேவா? ஸோ அப்ப இருக்கிற சின்ன நம்பர் யாரு? 0.31. ஸோ அப்ப இதால டிவைட் பண்ணலாமா? 0.62 டிவைடட் பை 0.31, 0.31 டிவைடட் பை 0.31, 6.22 டிவைடட் பை 0.31, 4.34 டிவைடட் பை 0.31. ஸோ இது டிவைட் பண்ணா 1, இது டிவைட் பண்ணும்போது 2, இது டிவைட் பண்ணா 20, இது டிவைட் பண்ணா 14. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்னது 2, 1, 20, 14. அப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? சோடியம்க்கு நேரா 2 இருக்கு, அப்போ Na2, சல்ஃபர் 1, அப்போ S மட்டும் போட்டா போதும். ஹைட்ரஜன் நேரா 20, ஸோ H20, ஆக்சிஜன் 14. ஓகேவா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இவங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எளிய விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம், மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எண், முழு எண்ணுன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதாவது எண்ணுங்கிறதுக்கான ஃபார்முலா மோலார் மாஸ் டிவைடட் பை calculated empirical formula mass. ஏன் இந்த எண்ணுங்கிறது கண்டுபிடிக்கிறோம்? அதாவது மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுல மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த எண் மதிப்பு, முழு எண் மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா அந்த முழு எண் மதிப்பை வச்சுதான் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மூலக்கூறு வாய்ப்பாடு கிடைக்கும். அதாவது முழு எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மோலார் நிறை டிவைடட் பை எளிய விகித வாய்ப்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட மோலார் நிறை. ஓகேவா? ஸோ இதை ரெண்டே வகுத்தா எனக்கு முழு எண் கிடைக்கும். இந்த முழு எண் மதிப்பை நம்மளுக்கு கிடைச்சிருக்கல இந்த எளிய விகித வாய்ப்பாடு இதோட பெருக்குனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? மூலக்கூறு வாய்ப்பாடு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்கு மோலார் மாஸ் வந்துட்டு சம்ளே கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்டோட மோலார் மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 322ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ப இதுல கண்டுபிடிக்க வேண்டியது கால்குலேட்டர் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க வேண்டியதான்? மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன பண்ணிக்க வேண்டியதான்? 2 Na இருக்கு, அப்போ என்னது 2 × 23 46. அண்ட் தென் சல்ஃபர் ஒன்னே இருக்கு, ஸோ அப்போ 1 × 32, ஸோ 32. 20 ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ அப்போ 20 × 1, ஸோ 20. 14 ஆக்சிஜன் இருக்கு, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 14 ×
இதை மல்டிப்ளை பண்ணும்போது 224. மொத்தமா இந்த மதிப்புகள் எல்லாம் என்ன பண்ணணும், கூட்டணும். சோ கூட்டினா எனக்கு கிடைக்கிறது 322 கிடைக்குது. ஓகேவா? அப்ப நம்ம எளிய விகித வாய்ப்பாட்டுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணிட்டோம், மோலார் நிறை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்ப n வேல்யூ ஈக்குவல் டு கணக்குல கொடுத்துருக்காங்க 322 மோலார் நிறை. சோ 322 நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிருக்கிறது 322 தான். சோ 2 டிவைட் பண்ணா 1. ஓகேவா? சோ அப்போ 1 இதை மல்டிப்ளை பண்றோம் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை. சோ அப்ப என்னதான் எனக்கு மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம் தான். மாலிகுலர் ஃபார்முலா என்னது, சேம் தான். Na2SH20O14. ஓகேவா? இத லாஸ்டா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Na2SO4.10H2O அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருப்பாங்க. ஓகேவா? 10 வாட்டர் மாலிகுல். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஆக்சிஜன் 14 இருக்கா, இங்க ஒரு 4 வந்துருச்சு, இங்க 10, கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கும். சோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருப்பாங்க. ஓகேவா? சோ இததான் என்ன பண்ணிருக்காங்க, அப்படி பிரிச்சு எழுதிருக்காங்க. 10 வாட்டர் மாலிகுல் அப்படி இதோட ஜாயின் அட்டாச் ஆன மாதிரி இப்படி எழுதிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த லெசன்ல உள்ள எம்பிரிக்கல் ஃபார்முலா ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துட்டோம். இது ரிப்பீட்டட் 5 மார்க், பப்ளிக்ல அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.